திருச்சி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஐயாவுடைய ஆராய்ச்சியோட ஒரு உதாரணத்தோடு கொடுத்துருக்கிறாரு. விருப்பம் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஜெராக்ஸை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்ததற்கோசரம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சரி, இப்பொழுது நம்முடைய ஜாதகத்துக்கு வருவோம். எல்லாம் நிறைவாகட்டும். ஓகே. ஐயா ஓகே, சூப்பர். சரி, இப்போ இந்த உதாரண ஜாதகம் 17/8/1978 பிறந்திருக்கிறாரு. திரும்ப சவுண்ட் வருது. அஞ்சு 24 PM. இப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்னம் நின்ற புள்ளி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம், சந்திரன் திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம், சூரியன் மக நட்சத்திரம் 1ஆம் பாதம், செவ்வாய் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், புதன் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், குரு பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுக்கிரன் அஸ்தம் 2ஆம் பாதம், சனி மகம் 3ஆம் பாதம், ராகு உத்திரம் 3ஆம் பாதம், கேது உத்திரட்டாதி 1ஆம் பாதம். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம எப்பயும் போலவே வழக்கம் போல நம்மளுடைய MM சிஸ்டத்து பிரகாரம் டிக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் சந்திரன் திருவோண நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்திலே இருக்காரு, அதனால சந்திரனுக்கு ஒரு டிக்கு. சூரிய பகவான் மக நட்சத்திரம் அதிபதி கேது, கேதுக்கு ஒரு டிக்கு. செவ்வாய் அஸ்த நட்சத்திரம் அதிபதி செவ்வாய் சந்திரனுக்கு ஒரு டிக்கு. புதன் பூச நட்சத்திரம் அதிபதி சனி பகவான், சனிக்கு ஒரு டிக்கு. குரு பூச நட்சத்திரம் அதனோட அதிபதி சனிக்கு ஒரு டிக்கு. சுக்கிரன் அஸ்த நட்சத்திரம் அதனோட அதிபதி சந்திரனுக்கு ஒரு டிக்கு. சனி பகவான் மக நட்சத்திரம் அதிபதி கேது, அதனால கேதுக்கு ஒரு டிக்கு. ஸோ இப்போ ராகு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சூரிய பகவான், சூரியனுக்கு ஒரு டிக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான், சனிக்கு ஒரு டிக்கு. சரி, இப்போ இதில் டிக்கு வராத கிரகம் தான் இப்போ நான் வட்டம் போட்டிருக்கிறது. செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த பிறவியில் இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு குறைபாடுகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் இந்த ஜாதகர் தேடிக்கொண்டு இருப்பார் அப்படின்றது நம்ம பொதுவாக பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ செவ்வாய்ன்னு என்ன? பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த விஷயத்தில் இவருக்கு எந்த ஒரு வகையிலும் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்காது. புதன் படித்த படிப்புக்கு என்றைக்குமே புதன நட்சத்திர கிரகம் இல்லைனாவே அவர் படித்த படிப்பு ஒன்று இருக்கும், இவர் செய்யக்கூடிய வேலை ஒன்று இருக்கும். ஸோ இது எடுத்தெடுப்பிலே நம்ம எளிமையான முறையில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை. குருவோட நட்சத்திர கிரகம் இல்லை, குருவோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனையில் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன்றது வண்டி, வாகனம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் நீச்சமாகி சுக்கிரனுடைய நட்சத்திர கிரகம் இல்லை. ஒன்று லேட்டாக திருமணம் நடைபெறும், இல்லைன்னா மனைவினால் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தினால இந்த ஜாதகத்துக்கு எப்பொழுதுமே ஒரு நிறைவுத்தன்மை கொடுக்காது. அதில் ஒரு குறைபாடுகளும் மனசுக்கு தேவையில்லாத ஒரு கவலையும் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இந்த ராகுவோட நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னாவே ஆசைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி நிறைய ஒரு ஆசைகளில் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாவே மற்றவர்களுடைய சிறிய விஷயத்தில் முதலீடு போட்டு பெரிய லாபத்தை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண சிந்தனையோடு எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் இந்த ஜாதகர் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்தமாரி ஒரு கேட்டகரியும் இவருக்குள்ளே ஏற்படுத்தி. இப்போ நம்ம சொன்னது முதல் ரூல். இந்த கிரகங்களை நீங்கள் எங்கேனாலும் இருந்துட்டு போட்டோம். இது இப்படி நம்ம முதல் லைனில் MM சிஸ்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த ஜாதகருக்கு இப்போ என்ன ஒரு கேள்வியாக இருக்கும்? இந்த ஜாதகருக்கு என்ன ஒரு கேள்வியாக இருக்குது? இதெல்லாம் பலன் சொல்லியாச்சு, இதெல்லாம் இவர்கிட்ட குறைய இருக்குன்றது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குன்றது எளிமையான முறையில் அழகாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிற மாதிரி. இந்த டிக்கு வராத கிரகம்லாம்
இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்க. அதை மட்டும்தான் சார்ந்து கேள்விகள் கேட்பார் அப்படின்றது இருக்குது. சரி, இன்னைக்கு கோச்சார புதன் எங்க இருக்கிறாரு? கோச்சார புதன் எங்க இருக்கிறாருங்க? சரி, அடுத்து கோச்சார செவ்வாய் எங்க இருக்கிறாருங்க? சரி, அடுத்தது டிக்கு வாங்கிறதுக்கு இருக்கும். கோச்சார சுக்கிரன் எங்க இருக்கிறாருங்க? சரி, இப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எந்தெந்த பாவத்துல டிக்கு வாங்காத கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கெங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாய் எடுத்துக்குவோம். அடுத்து ராகு இங்க இருக்கிறார். இப்ப இந்த ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தை சார்ந்து இவருடைய கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கும். 3ஆம் பாவம்ன்றது நான் ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேங்க, இந்த முயற்சி எனக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஜாதகத்தோட மனசுக்குள்ளார போகும். இப்ப இந்த ஜாதகத்தோட மனசுக்குள்ள போறது வெளியே ராகு இருக்கிறாரு, ஆனா இவருடைய பிறப்பு ஜாதகத்துல கேது இருக்கிறார். அப்ப கேதுனா யாரு? ஞானம், ஜோதிடம், அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கிற கிரகம். ஆனா டிக்கு வாங்காத கிரகம் வந்து என்ன பண்ணிருக்கு? ராகு 3ஆம் பாவத்தில் இருக்கார். அப்ப தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் என் மனசுக்குள்ளார வருமா, நான் எடுத்தா முயற்சி பண்ண எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதை சார்ந்த அவருடைய மனசுக்குள்ளார ஒரு கேள்விகள் இருக்கும். அடுத்தது 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்குள்ளார வெளியே வந்து குருவும் செவ்வாயும் இருக்கிறார். இப்ப குரு செவ்வாய் இருந்தா என்ன அர்த்தம்னா பூர்வீகம்ன்றது 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்ன்றது குழந்தைகள் பற்றி. அப்ப என்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், என்னுடைய பூர்வீக சொத்து இருந்தால் அதில் சிக்கல் பிரச்சனைகள் ஏதோ ஒன்று வருமா, இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்றத இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. இப்போ இது சுக்கிரன் புதனும் ஃபர்ஸ்ட் 7ஆம் பாவத்துக்கு சொல்லிடுவோம். பாவத்துக்கு பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவம்ன்றது உறவினர்கள், நண்பர்கள், கூட்டு தொழில். ஸோ இந்த 3 விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்னால நமக்கு ஏதோ எனக்கு நன்மைகள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு கேள்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி 7ஆம் இடத்துல டிக்கு வாங்காத கிரகங்கள் புதன் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா ஜோதிடம் நான் பார்த்தா எனக்கு நல்லா வருமா, நல்ல சிறப்பாக வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் எங்கிட்ட கூட்டம் வருமா. ஏன்னா 7ஆம் பாவம்ன்றத கூட்டம், 7ஆம் பாவம்ன்றது மக்கள் தொடர்பு இதில் நேரடியாக இருக்குனால இப்போ இதை பற்றி ஒரு கேள்வியும் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன்றது எது? வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நான் வாங்கினா சிறப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இவருக்குள்ளே போகும். ஸோ இப்போ இது எல்லாமே இவருக்குள்ளார இருக்குது. டிக்கு வாங்காத கிரகத்துக்கு நாம் சொல்லப்பட்ட ஒரு பலன். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயம் இவருக்கு கரெக்டாக இருக்கா இல்லையன்றதை பார்த்துட்டு இவருக்கு அடுத்த பலன் நம்ம சொல்லலாம். வாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லி அறிமுகப்படுத்தி. எனது பெயர் சிவசுதாகர் சீர்காழி. எனது குருநாதர் டாக்டர் P.A. முகுந்தன் முரளி ஐயா தான். நான் 2 வருஷமாக ஐயா கூட பயணிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் முத இந்த அலுவலகத்துக்கு தலைமை அலுவலகத்துக்கு இன்றைக்கி தான் முத நான் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது. முக்கால்வாசி ஆன்லைன் கிளாஸு ஃபோனில் தான் ஐயா மீட் பண்ணிருக்கேன். ஐயா சொன்னது எல்லாம் 100க்கு 100 உண்மை. அது பாவம் சொன்னாங்க, புதிய முயற்சியும் உண்டு. இன்னொரு கேள்வி இருக்குன்னா சகோதரனை பற்றி கேள்வியும் இருக்குது. சகோதரன் என்னென்னா இப்போ நேற்று தான் அந்த கேள்வியே வந்தது. என்ன வந்ததுன்னா, ஒரு லோன் ஏற்கனவே எடுத்து கொடுத்து ஒரு லோன் பிரச்சனையில் வீட்டு குடும்பமே கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. திருப்பி அதே லோனை திருப்பி இப்போ கேட்குறாப்புல, நேற்று தான் கேட்டாப்புல. ஐயா சொல்கிறது உண்மை, சகோதரத்துவமும் உண்டு. இதில் புதிய முயற்சினா நான் இப்போ தான் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஐயா சொன்னது கரெக்டு தான். அதேமாதிரி 7ஆம் பாவம் சொல்கிறது, அதேமாதிரி கூட்டம் வருமா, நான் ஜாதகம் நல்லா சொல்லுவேனா, அதுவும் சொல்கிறது உண்மை தான். அதேமாதிரி பூர்வீகத்துலேயும் பிரச்சனை இருக்குது. நான் பூர்வீகத்துட்டு காலி பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த மாதம் வீட்டை விட்டு வெளில போயிடலாம், வாடகை வீட்டுக்கு போயிடலாம், நான் ஆஃபீஸ் வந்த இடத்துல போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்களும் இருக்குது. ஐயா சொன்ன கேள்வியெல்லாம் கரெக்டான கேள்வி தான். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஸோ இப்போ நம்ம இதில் சொன்னது எல்லா விஷயத்தையும் இதில் சொன்ன விஷயங்கள் ஐயா என் ஜாதகம் போடலாமா வேண்டாமன்ற ஒரு கேள்வி தான் அவர் கேட்டது. தாராளமாக போடுங்க, அதுக்கு தகுந்த விளக்கத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது. ஸோ இப்போ நான் சொன்னதும் இவர் சொன்னதும் சரியாக இருந்தால் கைத்தட்டலாம், சரியில்லைன்னா வேண்டாங்க. சரி, மகிழ்ச்சி. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு கேள்வி சொல்லியாச்சு, இதுதான் வருவார் இதுதான் அப்படின்ட்டு. இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமா, இவர் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், புதனுடைய டிக்கு வாங்கலன்னா இவர் படித்த படிப்பு ஒன்று, இவர் செய்கிற வேலை ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12வது தான் படிச்சிருக்கீங்க.
அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி, நல்லா புரிஞ்சுக்க, இது வந்து பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இந்த ஜாதகம் மட்டும் இல்லை எல்லா ஜாதகத்துலையுமே. 10ஆம் இடத்து அதிபதி என்னைக்குமே நீச்சம் ஆயிடுச்சுனால், 10ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகி அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா முதலீடு போட்டு தொழில் செய்யாதீங்க, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. சரிங்களா? 10ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் 10ஆம் இடத்து அதிபதி நீச்சம் ஆயிடுச்சுன்னா முதலீடு போட்டு தொழில் செய்வது சிறப்பு தன்மையை கொடுக்காது. ஆனால் இவருக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, சனி பகவான் நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. இவர் எந்த இடத்துக்கு போய் இவர் வேலை செஞ்சாலும் அந்த தொழில் அமோகமான வளரும். ஆனால் அந்த இடத்துல வளர்ச்சியோ லாபத்தையும் இவருக்கு கொடுக்காது. இதுக்கு முன்னாடி எந்த தொழில் இவர் செஞ்சிருந்தாலும், இதுக்கு முன்னாடி எந்த தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இவர் எந்த மாரி தொழிலை செஞ்சதுக்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிரன். ஸோ சுக்கிரன் என்ன? அஸ்த நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுக்கும் அஸ்தத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்னது? அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த அழகு சம்பந்தப்பட்ட, இப்போ நம்ம ஒரு கட்டடத்துக்குள்ள உள்ள வந்தோன்னா நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்ப்போம்? அந்த கட்டடமோ வீடோ இன்றைய காலகட்டங்களுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஜாதகர் அது கூடிய செவ்வாய் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகர் இதுக்கு முன்னாடி கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழிலை சார்ந்து இருந்ததுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க? உண்மைதாங்க ஐயா, கட்டிட தொழிலை சம்மந்தப்பட்டதை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னது சுக்கரம் சம்மந்தப்பட்டதுன்னா எலிவேஷன் ஒர்க்கு, உள்ளார வந்து டிசைன் ஃபுல்லாக நான் தான் போடுவேன். ஒன்லி நான் தான் போடுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ எவ்வளோ சிம்பிள், நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்க கிடையாது, எதுவுமே இல்லை. பட் எளிமையான ஒரு விஷயத்தை வந்து அழகான முறையில் அவருடைய ஜாதகமே ஒப்பிட்டு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து அஸ்தம். இதில் நான் என்ன ஒரு விஷயம் சொன்னேன்னா, இவர் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவார், ஆனால் ரசிக்கிறது யாரு? அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான். அதுதான் அதோட இது. எது காரணம்? சுக்கிரன் நீச்சமாயிட்டார். சுக்கிரன் நீச்சமானத காரணம் தான் இவர் செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு அதிக அளவில் பயன்பாடும், இவருக்கு நன்மைகளும் சற்று கொஞ்சம் குறைவாகவும் கொடுப்பதற்கு மிக முக்கிய காரணமாகும். சரி, இவருடைய எதிர்கால ஃபியூச்சரை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இவருக்கு ஜோதிடம் வருமா வராதா? ஜோதிடம் வருமா வராதா? புதனோட நட்சத்திரத்தில் நம்ம எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? வருமா வராதா? வரும், ஆனால் வராது. சரி, யார் வரும்னு சொன்னதுங்க ஐயா? நீங்கள் சொன்னது என்ன காரணம் ஐயா? ஐயா குருவோடு சேர்ந்து நிற்கிறாரு. சரி, ரைட், சூப்பர். அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்த இடத்துல இவருக்கு ஜோதிடம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை அவருக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நடக்கிற திசை வந்து சனி திசையில் சனி புத்தி. இன்னைக்கு கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். கோச்சாரத்தில் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறார்? எங்கே போட்டிருக்கிறீங்க? 8ல் இருக்கிறீங்க. இந்த பகை வீட்டில் இதோட நின்று இருக்கிறார். என்னைக்குமே டிக்கு வாங்கின கிரகம் ஆட்சி கிரகத்தோட உச்ச கிரகத்தோட இருக்கும் பொழுது அது கோச்சாரத்தில் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சி பவர் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இயற்கை என்ன ஆயிடுச்சு? பிறப்பு ஜாதகத்தில் இருந்த சனி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கர்மா அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்போ கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஆற்றலும் இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக வரும். ஒரு காரணம், இங்கே புதனும் குருவும், குரு உச்சமாகி புதன் அங்கே இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த 7க்கு வீடு கொடுத்தவர் லக்னத்தில் இருக்கார். அப்போ ஜோதிடம் இவரை தேடி வந்தது கொஞ்சம், ஆனால் இவர் தேடி போகிறது பல மடங்கு. ஸோ அதனால் இந்த ஜாதகர் காதலை, அதாவது ஜோதிடத்தை நேசிக்கிறார். என்னைக்குமே ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு 2 விஷயம். ஒன்று கிரகம், ஒரு படி எடுத்து வச்சா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த 10 படி உங்களுக்கு முன்னாடி வந்துடும். அதான் ஒரு பழமொழி இருக்குது, இறைவனை நோக்கி 1 அடி எடுத்து வைங்க, இறைவன் உங்களை நோக்கி 10 அடி வந்துடுவார். அந்த மாரி இந்த ஜாதகர் ஜோதிடத்தின் மேலே முழுக்க இப்போ ஜோசியத்தை நம்பி வந்துட்டங்க ஐயா, எனக்கு நல்ல எதிர்காலம் இந்த ஜோதிடம் எனக்கு காட்ட வேண்டும். அது என்ன பண்ணுறாரு? குரு லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போ குருவினுடைய ஆசீர்வாதத்து மூலமாக இந்த ஜாதகர் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் எழுதி வச்சுக்கங்க, பிரபலமான ஜோதிடராக இவர் வருவார் அந்த ஏரியாவில். சரிங்களா? கண்டிப்பாக வருவீங்க.
இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்திருந்தாலும் அதை எல்லாம் ஜோதிடத்தின் மூலமாக சம்பாரித்து அந்த கடனை கட்டக்கூடிய ஆற்றலும் ஐயா கிட்ட போனால் இவர்கிட்ட போனால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது மக்களிடத்துல நன்மதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இந்த ஜாத்தோட அமைப்பாட்டம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது 5 கூடியவன் நீச்சமாக இருக்கனால பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாருன்னா இவருக்கு இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த ஒரு முயற்சி நீங்கள் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த மாரி இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு எப்பயுமே அவங்கனால உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்காது, உங்களால் அவங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். ஏங்கய்யா இவருக்கு ஆதாயங்கள் இவருக்கு கிடைக்காது, ஆனால் இவர் மூலமாக அவங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னேன், என்ன காரணம்? அருமையான பாயிண்ட் எடுத்திருக்கிறீங்க. 3ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்குது, அதோடு என்ன பண்ணியிருக்குது, 3ஆம் இடத்து அதிபதி டிக்கு வாங்கலை. டிக்கு வாங்கியிருந்தா அவர்னால உங்களுக்கு பலன், டிக்கு வாங்காமல் உச்சமாக இருக்காதனால உங்களால் அவங்களுக்கு பலன். ஆனால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களால் அவர் நிறைய பலன் அடைஞ்சிருப்பாங்க. திருப்பி அவங்களுக்கு பண்ணலாமான்னு கேட்க, அவர் உங்களுக்கு பண்ணுவார், நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாமான்னு பண்ணினாலும் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரிங்க. 3ஆம் இடத்துல பொதுவான பலன் சொல்கிறேன். 3ஆம் இடத்துல ராகு கேது சனி, இந்த 3 கிரகம் 3ஆம் இடத்துல உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கோடி கோடியே கொட்டி கொடுத்தாலும் உங்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆத்மார்த்தமான, ஏன்னா 3 கூடியவனார் உச்சமாயிட்டார், சொன்னாலும் நான் கேட்க மாட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து செஞ்சு கொஞ்சம் கெட்ட பேர் வாங்க தான் செய்யும். ஸோ இதை அனுபவிச்சு தான் தீர்க்க வேண்டும். செய்யறதுனால உங்களுக்கு பலன் இல்லை, எந்த பலனை எதிர்பார்க்கல, அவர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு செய்யறதுனால தாராளமாக செய்யலாம். ஆனால் உங்களோட லைஃப் ஃபியூச்சர் எதிர்காலம் நல்லா இருக்கும். கூடயே வந்து உங்களோட ஜாதகத்தில் தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லா வரும். அதே நேரத்தில் தாயத்து போடுறது, எந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு சிறப்பான முறையில் வரும். அதன் மூலமாக, ஏன்னா ஒரு பிரச்சனையை நடக்கிற விஷயத்தை ஜோதிடத்தில் சொல்லலாம், அது சொல்யூஷன் தீர்ப்பதற்கு பரிகாரம், ஆன்மீகம், வழிபாட்டு முறைகள் இது மூலமாக இருக்கணும். அப்போ அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்மளை மக்கள் நாடி வரக்கூடியவர்களுக்கு அதுக்கான சொல்யூஷன், பிரச்சனைக்கு தீர்வுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். அது இன்னைக்கு இல்லைன்னா ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் நான் பலன் மட்டும்தான் சொல்லுவேன் சொல்லிட்டு இருந்தால் அது நீங்கள் சொல்லவே வேண்டாம், நடக்க தான் போகுது. ஆனால் இந்த ட்ரிக்ஸை வந்து தீர்த்து வைப்பதற்கான பரிகார முறைகளும் வழிபாட்டு முறைகளும் செய்யலை அப்படின்னா, தெரியல அப்படின்னா நாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கு நாம் ஒரு பரிகாரம் எளிமையான முறையில் நம்ம சொல்ல வேண்டும், சொல்லணும் அப்படின்றது இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு எப்பயுமே இவரோட லைஃப் ஸ்டைலை வந்து நல்ல முறையில் மாற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுன்னா, பௌர்ணமி நாளில் அல்லது திங்கக்கிழமை நாளில் இந்த ஜாதகர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது திருப்பு முனைகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 4 கிரகங்கள், லக்னத்தில் சந்திரன் இருக்காரு, 7ஆம் இடத்துல இந்த சந்திரனோட வீட்டில் மிக முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் புதனும் இருக்கிறாங்க. திக்கு வாங்காத கிரகம் கடகத்தில் இருந்தால் திருப்பதிக்கு போகும்பொழுது திருப்பு முனைகள் கொடுக்கும். ஆனால் அது என்னைக்கு போகணும்னா பௌர்ணமிக்கு போகணும், திங்கக்கிழமை நாளில் போகணும். இந்த 2 நாளில் போனார்னா இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய குழப்பங்களாக இருந்தாலும் இந்த ஜாதகர் மனநிறைவோட ஒரு வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக இவருக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக இவருக்கு ஏற்படுத்தும். அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கணும், சரிங்களா? 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு என் லக்னம் போகக்கூடாதுங்க சார், என் நட்சத்திரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார், என் ராசிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் ஒரு பக்கம் மூளை கட்டி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. திருப்பதிக்கு போனால் திருப்பு முனைகள் எந்த நாளில் போனால் சிறப்பு தன்மையில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பொதுவாகவே பௌர்ணமி நாளில் திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய நாளில் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனைகள் கொடுக்கும். ஆனால் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் போனோம் வந்தோம் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் டைமிங் ஷெட்யூல் ப்ரோக்ராமில் கொஞ்சம் ஒதுக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் போட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா என்றைக்குமே ஒரு கோவிலில் அந்த ஒரு முழு சக்தி ஆற்றல் நம்ம காலுக்கு வரணும், உடம்புக்கு வரணும், பிரபஞ்சாற்றலோடு வரணும். ஒரு கோவிலில் குறைஞ்சது நம்மளுடைய பாதம் வந்து 3 மணி நேரம் இருக்கணும். அப்போ தான் அதோட பாசஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். போனால் 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் வரக்கூடிய கோவிலில் எந்த ஆற்றலும் எந்த தன்மையும்
ஏற்படுத்தி கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு அற்புதமான ஒரு வழிமுறை. சூரியனும் சனியும் இந்த ஜாதகத்துக்கு இங்கே சேர்ந்துருக்கிறாங்க. அது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சனியும் எந்த இடத்துல எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி, அவங்க மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி கீழ்மட்ட மக்கள் இருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் இவருடைய பெயரோ இவரது சொன்னோம்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு அமைப்பாற்றல் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதோடைய தொடர்புகள் எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது. பெருசாக இன்வால்மெண்ட் இல்லைனாலும் ஆனால் இவருடைய பேரை சொன்னால் அந்த ஊரில் தெரிகிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். இருக்காங்கயா? இருக்குது. ரைட். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் இவ்வளோ நேரம் வரைக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த லக்னத்தில் திருவோண நட்சத்திரம், லக்னன்ற புள்ளி என்றைக்குமே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். லக்னம் நின்ற புள்ளி தான் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி. லக்னம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். திருவோண நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனை யாரு? மனோகாரகன். இவர் ஒரு இடத்துல போய் நின்றாருன்னா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு ஏன் வந்தான்ட்டு உள்ளுணர்வு காட்டி கொடுத்தோம். என்றைக்குமே லக்னன்ற புள்ளி சந்திரனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வில் பவர் அவனோட மைண்டில் இருக்குது அதிகமாக. ஸோ இந்தமாரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ இவருக்கு அந்த அமைப்பாற்றல் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் எவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அவனுடைய என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க, என்னமாரி ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்கன்றது அழகாக கேட்ச் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும். என்றைக்குமே லக்னன்ற புள்ளி சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்துனாவே அன்பு, பாசம், ஏக்கம், யாரிடம் உண்மையான அன்பு பாசம் செலுத்தணும், யாருக்கிட்ட உண்மையான அன்பு பாசம் செலுத்தக்கூடாதுன்ற ஒரு அனுபவ பாடங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனால் எப்பொழுதுமே அன்பு பாசத்துக்கு சந்திரன் என்ற நட்சத்திர லக்னம் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தாவே அன்பு பாசத்துக்கு அவர்கள் எப்பொழுதும் அடிமைதான். இவர்கிட்ட அழுதோம்னா காரியத்தை சாதிச்சாலும் உண்மையா இல்லையான்னு சொல்லலாம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. நேற்று அதே மாதிரி தான் என் தம்பி அழுதாங்க. அதுக்காக தான் ஊன்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஐயா. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஒரு டெக்னிக்காக நம்ம பலன் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை. இது எல்லாருமே நீ ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன, அது கிரக காரத்தத்துவங்களோ பாவக காரத்தத்துவங்களோ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாங்க. உங்களோட சந்தேகம் ஏதோ ஒன்று தான். எது இல்லைங்க? ஓகே. இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா நான் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதில் இந்த ஒரு ஜாதகத்தில் ரொம்ப எளிமையான முறையில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இவருக்கு லைஃப்பில் எதெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பார், எதெல்லாம் இவருக்கு திருப்தி கொடுக்காது அப்படின்றத 12 பாவகத்தில் எந்த பாவத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கோ அந்த பாவத்தோட தேடல் இவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறோம். 2ஆம் பாவம் குடும்பத்தை பற்றி சிந்திப்பார், தனத்தை பற்றி சிந்திப்பார். இந்த 2ஆம் பாவத்தோட காலத்தவங்க பூரா அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. 4ஆம் பாவம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி, தாயை பற்றி சிந்திக்கிறது, வீட்டை பற்றி சிந்திக்கிறது, இதெல்லாம் இருக்கும். 5ஆம் பாவம் குழந்தை பற்றி, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் பாவம் எதிரிகளை பற்றி, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்கு. கடனை கட்டலாமா வேண்டாமா, இப்போ கட்டணுமா அப்போ கட்டணுமான்னு. லக்னத்துக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில். என்றைக்குமே 10ஆம் இடத்துல கிரகலைனாவே 100% அவங்க 2க்கும் 3க்கும் மேற்பட்ட தொழில் மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல் கிரகம் இல்லைனாவே நீங்கள் 2 தொழில் செய்து கொள்வதோ இல்லை 3 தொழில் செய்து கொள்வதோ ரொம்ப நல்லது. ஒன்று இல்லைனாலும் ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரே தொழிலை தேடிட்டு போனீங்க அப்படின்னா சிறப்புத்தன்மையை கொடுக்காது. அதே போல் 10லையும் கிரகம் இல்லை, 6லையும் கிரகம் இல்லை. இந்த மாரி இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வேலைக்கும் போக முடியாது, ரொம்ப நாளைக்கு முதலீடு போட்டு வேலையும் செய்ய முடியாது. அப்போ முதலீடு போடாத இந்த ஜாதகரை முதலாளி, இந்த ஜாதகரை தொழிலாளி. ஸோ அந்த கேட்டகரியில் இவர் எடுத்தாருன்னா ஜெயிச்சிடலாம். டெக்னிக் சிம்பிள், ஆனால் இது 100% ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்கள உங்களோட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. 11 நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை லாபத்தை சேர்த்து வைக்க முடியல, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, சேமிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம என்ன மாதிரி பண்ண, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்குது. 12ஆம் இடம் நாம் எப்படி சம்பாதிச்சாலும் செலவு ஆகிட்டே இருக்குது, செலவை குறைக்கிறதுக்கு என்ன ஒரு வழி இப்படின்றதெல்லாம் இதோட மைண்ட் செட்டில் எம்டி பாக்ஸ் வச்சு அழகாக பலன் சொல்லலாம். உங்கள் ஜாதத்தில் அந்த எம்டி பாக்ஸ் எடுத்து வச்சு அழகாக வச்சு பாருங்க. கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லைங்களா? ரைட். இதுமாரி ஒரு எளிமையான முறையிலையும் சூப்பராக ஜாதகம் பலன் சொல்லலாம். இதில் இந்தமாரி ஒரு விஷயத்தை உங்கள் ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கலன்னு பார்த்தா உங்களோட மைண்டில் இருக்கணுமே. யாராக இருக்கலாம் கரெக்டாக இருக்குதுங்க?
உங்கள் ஜாதகத்தை எம்டி பாக்ஸில் இல்லாததெல்லாம் அந்த பாவத்தோட காரணத்தினால உங்களுக்கு குறை இருக்கும். அதை தேடிக்கிட்டே இருப்பீங்க, அதை பற்றி சிந்திச்சுட்டே தான் இருப்பீங்க. இருக்குங்களா? யாருக்கெல்லாம் 7 கிரக இல்லாமல் இருக்குதோ உறவினர்கள், நண்பர்கள், மனைவிகள் இதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. பெரும்பாலும் 7 கிரகம் இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை 7. கண்டிப்பாக வரக்கூடிய மனைவி நீங்கள் எதிர்பார்த்த டேஸ்ட்டும் ஒரு நிறைவும், நீங்கள் எதிர்பார்த்த கணவர் டேஸ்ட்டும் ஒரு அமைப்பாட்டிலும் கொஞ்சம் குறைவாக தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த மாரி சிம்பிள் அழகா லட்டு மாரி எடுத்து பலன் சொல்லலாம். எடுத்து பண்ணி பாருங்க ஐயா. நிவர்த்தி அது என் கிளாஸில் சொல்லி தந்துடுறேன். ஸோ இந்த மாரி எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வந்து இந்த 12 நாள் வகுப்பு போட்டிருக்கிறேன். அந்த வகுப்பில் இதை மட்டும் இல்லை, வந்த உடனே இவங்க எதுக்கு வந்து உட்கார போகிறாங்கன்றத கோச்சார பிரசன்னத்தை பிரகாரம் அழகான முறையில் எடுத்து சொல்லலாம். இப்போ ஒரு சிம்பிள் அழகா இப்போ நம்ம பாருங்க, இவரோட மைண்டில் ஆழமாக என்ன ஓடிட்டு இருக்குன்றதை நம்ம அழகாக சொல்லலாம். சரிங்களா? இப்போ கோச்சாரத்தில் என்ன லக்னம் ஓடுதுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு சிம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு கோச்சாரத்தில் என்ன லக்னம் ஓடுது? மகர லக்னமாங்கய்யா? நாங்கய்யா சரி, மகர லக்னம் தானேங்கய்யா. என்னைக்குமே அவருடைய பிறந்த லக்னம் கோச்சாரமோ பிறப்பு ஜாதக லக்னமோ 2 மென்ஷன் பண்ணணும். இப்போ கரண்டில் நடக்கக்கூடிய லக்னம் மகர லக்னம். இப்போ இவரை பற்றி வந்து ஒரு கேள்வினா இவரை பற்றி இவர் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியில் தான் இவரோட மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். இவரை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். கரெக்டுங்களா? ரைட். இதே இப்போ கும்பலக்கம் ஓடிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு யார்கிட்ட பணம் கட்டுறது, தொட்டு கட்டுறது, யார்கிட்ட வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள் 2ஆம் பாவத்துக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ அவர் நம்ம வந்த கேள்வி நேரத்துக்கு இந்த மாரி சில டெக்னிக்கல் இருக்குது. வந்த உடனே உக்காந்த உடனே இன்னைக்கு என்ன லக்கணம் ஓடுது, அவர் கொடுக்கக்கூடிய ஜாதத்தில் என்ன லக்கணம், 2ஐயும் மேட்ச் பண்ணின்னு வேலை முடிஞ்சுது. அவன் வந்த நேரம் அவன் என்ன நோக்கம்னு சொல்லிவிடலாம். சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு சில டெக்னிக்கல் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக சொல்ல போகலாம். அவன் எந்த விஷயத்தில் சிக்கலில் மாட்டியிருப்பான், அந்த சிக்கலை பலவீனத்தை கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னிக்கல் இருக்குது. அது இன்னைக்கு இந்த இதில் சொல்ல மாட்டேன், கிளாஸில் மாணவர்களுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நிறைய கட் பண்ணியும் போடுவேன். அதை போடும்போது அது அவங்களுக்கு வாடிக்கையாளர் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அது வேண்டாம் அந்த இதில். ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தை சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரியான முறையில் கொண்டு போது அழகாக நம்மளால் பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்மளோட எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் இன்னொரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 7ஆம் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு ஆண் ஒரு பெண், இதுக்கு மட்டும் 7ஆம் பாவம் கிடையாது. உங்களுடைய ஆண், உங்களுடைய நண்பர் ஆண், அல்லது உங்களுடைய பெண் ஆண், இன்னொரு பெண் ஆண், இது இன்னொரு பெண் நண்பர். இந்த நண்பர் வட்டத்தில் நம்ம கரெக்டாக மேட்சிங் ஆகுமா ஆகாதா அப்படின்னா 7ஆம் பாவத்து அதிபதி நீச்சமாயிட்டோம், 7ஆம் பாவத்தில் பாவகிரகம் இருக்கட்டும், அதை பற்றி எதுவுமே வேண்டாம், அதெல்லாம் தூக்கி அப்படி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது மேட்சிங் ஆகுமா ஆகாதா, உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்குமா இருக்காதா, உங்களோட நண்பர்கள் உறவினர்கிட்ட கரெக்டாக இருக்கலாமா இல்லையா அப்படின்றதுக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் மென்ஷன் 7ஆம் பாவம் தான். இப்போ இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் பாவத்தோட அதிபதி யாருன்னு திருவோண நட்சத்திரம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். ஆணுக்கு வந்து திருவோணம். சரி, இப்போ அவங்களுடைய மனைவி, இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகம் இருக்குது, ஒரு பெண்ணோட ஜாதகம் இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு ஆணுக்கே போடலாம், இன்னொரு நண்பர்கள், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறவங்க யாராவது நம்ம சொல்லுங்க, நட்சத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்க. யாரும் இல்லைங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆணுக்கு இன்னொரு விஷயம், சுவாதி நட்சத்திரமே போடுவோம், சுவாதி நட்சத்திரமே போடலாம். சரிங்களா? இன்னொரு ஆணுக்கு சுவாதி நட்சத்திரம் 7ஆம் பாவத்துக்கு, நல்லா புரிஞ்சுக்கல, ஜென்ம நட்சத்திரம் இல்லை, 7ஆம் பாவத்துக்கு. இதுக்கு சந்திரன், இதுக்கு ராகு. சந்திரனும் ராகுவும் நட்பா பகைங்களா? கண்டிப்பா இந்த ஜாதகர் இவருக்கு 7ஆம் பாவத்தோட நட்சத்திரத்தில் சுவாதியும் இந்த 7ஆம் பாவத்தோட திருவோண நட்சத்திரத்துக்கும் நட்பு பகை சமம்.
இதில் பகை வந்துருச்சுன்னா நீங்கள் என்னதான் நண்பர்கள் கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடோடு தான் ட்ராவல் பண்ண முடியும், ஒற்றுமையாக போகவே முடியாது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நட்பு வட்டத்துக்கு மட்டும் இல்லை, உங்களோட மனைவிக்கும் பார்க்கலாம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பார்க்கலாம், உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பார்க்கலாம், உங்களுடைய கள்ளக்காதலிக்கும் பார்க்கலாம், கள்ளக்காதனுக்கும் பார்க்கலாம். அவங்க கூட உடனே நேரம் ட்ராவல் பண்ணுவாங்களா இல்லையான்றதுக்கு அழகாக இதை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமன்றது ஒரு முடிவு பண்ணிடலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே அதுதான். 7ஆம் இடத்து அதிபதியும் அடுத்த 7ஆம் இடத்து ஆப்போசிட் இருக்கிறது. இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் பார்க்கலாம், ஒரு ஆணுக்கு ஆண் பார்க்கலாம். எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கனாலும் சரி, உங்களோட ரிலேஷன்ட்ட ஒருத்தர் வரவசல் வச்சுக்கிறீங்க, ஒரு கூட்டு தொழில் வச்சுக்கிறீங்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த 7ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திர அதிபதிக்கு நட்பு பகை சமத்தை பார்த்துட்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்களோட ட்ராவல் சூப்பராக அமைச்சு கொடுக்கும். இது 100% கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜாதத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் கரெக்டாக பொருந்தி வருது. ஏன் இவங்க நாளில் பிரிஞ்சாங்க, எதுக்கோசரம் இவங்க சேர்ந்து இவ்வளோ நாளைக்கு சண்டை போட்டாலும் ட்ராவல் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திர அதிபதியை வச்சு தீர்மானிக்க முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் அழகாக தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஈஸியாக இருக்குங்களா? ரைட், சந்தோஷம். இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக சின்ன உரையை கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேமாரி நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக தேன்மொழி நம்முடைய ஜோதிடர்களுக்கு நல உதவி தொகைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாத கூட்டத்திலும் 3 நபர்களுக்கு இப்பொழுது நம்ம உதவித்தொகை கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரத்னகுமார் ஐயா அங்கே இருந்தாருன்னா வர சொல்லுங்கய்யா, லோகையா இருந்தாருன்னா வர சொல்லுங்க. அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பிக்கங்க. உதவித்தொகைகள் வழங்கப்பட இருக்கின்றது. இங்க வாங்க, கொடுங்க ஐயா, கொடுங்க. கருணாகரன் ஐயா வாங்க, கொடுங்க வாங்க. சச்சிதானந்தம் ஐயா வாங்க. ஓகே, மகிழ்ச்சி. காலையிலிருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உரை நம்முடைய செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்கள். எங்கே போனீங்க அதுக்குள்ளார? எல்லாம் நிறைவாகட்டும். 62வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அஸ்ட்ரோ பாபு ஐயா அவர்களுக்கும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரியன் ஆர் சுந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் நமது பொருளாளர் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் வையாபுரி ஐயா அவர்களுக்கும் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் பார்த்த சாரதி ஐயா அவர்களுக்கும் ரத்தினகுமார் ஐயா அவர்களுக்கும் சதாசிவம் ஐயா அவர்களுக்கும் நமது நிறுவன தலைவர் திரு டாக்டர் PA முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய நமது கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் நிறைவாகட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே MM ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க யாராக இருக்கீங்களா? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் பண்ணலைங்க. பண்ணாதவங்க யாரும் இருக்கீங்களா? கேட்டை எடுத்து சாத்துங்க, செக் பண்ணிட்டு சொல்லலாம். சரி, MM ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் தினம் ஒரு தகவல்ன்றது காலையில் ஒரு 7 மணிக்கு நான் ஒரு தகவல் கொடுத்துட்ருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாருமே நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. உண்மையிலுமே இன்றைக்கி ரத்னகுமாரையா கொடுத்த விஷயம், நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நானே கொஞ்ச நேரம் கேட்டு பார்த்தேன். உண்மையுமே பயனுள்ள தகவல். எப்போ அந்த வீடியோ வரும் முழுசாக கேட்கலான்ற ஒரு ஆர்வங்கள் உங்களை விட எனக்கு அதிகமாக இருக்குது.
ஆனால் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உண்மையுமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு தகவல் அற்புதமாக இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் தமிழகத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து கிட்டத்தட்ட 45 நபர்களுக்கு மேலே இந்த மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். அதேமாரி நம்முடைய அஸ்ட்ரோ பாபு ஐயா அவர்களும் இந்த மாதத்தை தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்களும் பார்த்தசாரதி ஐயா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மற்ற ஜோதிட நண்பர்களுமே பேச்சாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இங்கே வந்திருக்கிறவங்க ஸ்டேஜ் வேணும் பேசணுன்ற ஒரு விருப்பம் ஐடியா இருந்துச்சுன்னா முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதத்தில் நீங்களும் மேடை ஏறி பேசலாம். அதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் எழுந்து நின்று மலை வாழ்த்தும் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி நாம் நிறைவு செய்து கொள்வோம். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. ஓ துர்கை மகசக்தி, லக்ஷ்மி மகசக்தி, வாணி மகசக்தி, அங்காளி மகசக்தி, அங்காளி மகசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய்ஹிந்த்.